பா விஜயா. ச்சே, அந்த வீட்ல இருக்கிறவ எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கறது இல்ல. யாரு? மீனாவியா சொல்ற? அவளும் தான். இப்ப கூட அந்த ஸ்ருதியும் சேர்ந்திருக்கா. ஸ்ருதியா? உன்னோட செல்லமான மருமகள் ஆச்சே அவ. அவ ஒரு பண பைத்தியம். கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறது இல்ல. அந்த மீனா தான் என்னை பத்தி ஏதோ தப்பு தப்பா அவகிட்ட சொல்லி வச்சிருக்கா. அதான் ஸ்ருதி இப்ப என்கிட்ட மரியாதையே கொடுக்க மாட்டா. எப்பவுமே நீ மீனாவே தான் குறை சொல்லுவியா? சரி, என்ன நடந்துச்சு? அந்த மீனாவை ஏதாச்சும் நான் சொல்லிட்டா உடனே இந்த ஸ்ருதி வந்து என்னை திட்டுறா. எய்தேத்துலாம் பேசுறா வேற. இந்த மீனா தான் அவள மயக்கி இருக்க ஏதோ சொல்லி வச்சு. இந்த ஸ்ருதி படத்துல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ரோஹிணி மட்டும் தான் நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு ஒழுங்கா இருக்கா. நான் கூட்டிட்டு வந்த மருமகளாச்சே அப்படிதான் இருப்பா. மத்த ரெண்டுகளும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குங்க. இந்த மீனா வேற ரொம்ப ஓவரா பண்ற அந்த ஸ்ருதி இருக்கானால. போதும் போதும், எதுக்கு அவங்க ரெண்டு பேத்தையும் மாத்தி மாத்தி திட்டிட்டே இருக்க? எனக்கு இருக்க கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ உக்காரு முதல்ல. இந்தா விஜயா. பார்வதி, நான் ஒரு முடிவு கட்டிருக்கேன். என்ன முடிவு? சந்தி அம்மா கூப்பிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். யாரு? மீனோட அம்மாவா? ஸ்ருதியோட அம்மா. அவங்கள கூப்பிட்டு என்ன பேச போற? இந்த ஸ்ருதி சும்மா சும்மா நீ எய்த்து பேசிட்டு இருப்பா அந்த மீனா கூட சேர்ந்து. நான் பாட்டுக்கு சும்மா இருக்கணுமா பார்த்துட்டு? அதனால கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரியதானே போகுது. டு பி கண்டினியூட். அடுத்த வீடியோல இதோட கண்டினியூஷன் போடுறோம். மிஸ் பண்ணிடாதீங்க இதோட கண்டினியூஷனை பார்க்க. பை பாய்.